அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு விஷயம் வந்து அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எதேச்சியா நமக்குள்ள ஒரு சின்ன பொறாமை ஒண்ணு வரும் இல்லையா? அதான் வைத்தெரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வைத்தெரிச்சல் பிடிச்சவன் இவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இந்த வைத்தெரிச்சல் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்போ வயித்தெரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பேசிக்காவே நம்மளுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயமாவும் அது பார்க்கப்படுது இல்லையா? இப்போ நமக்கு ஏதாவது ஒரு அசிடிட்டி அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஏதாவது தேவையில்லாத ஏதாவது சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதை உணவு பழக்கத்திலேயோ இல்லை அதை வந்து எப்படியா சரி பண்ணிடலாம். ஒன்று வீட்டு வைத்தியத்துல சரி பண்ணிடலாம், இல்லை டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிடலாம். ஆனா இன்னொரு வயித்தெரிச்சல் இருக்கே, அதாவது மற்றவங்களை பார்த்து அந்த பொறாமைப்படுறது, அதை நம்ம தான் சரி பண்ணணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அமைதியா இருந்தாதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து ஒரு கல்யாண விஷயமாவோ இல்ல குழந்தையோ இல்ல வந்து ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு கார் வாங்குறது, சோ ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பல நாள் உழைப்பா இருக்கும், அவங்களோட கனவா இருக்கும். சோ அதுக்காக அவங்க எவ்வளவு மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஆனா நமக்கு வந்து ஈஸியா அதை பார்த்த உடனே இவங்க வந்து இப்படி இருக்காங்க, நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் வந்து நம்மளுக்குள்ள ஒரு பொறாமை வந்து வைத்தறிச்சலா மாறிடும். சோ அது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதை செய்வாங்க. ஏன்னா நம்மளை பத்தி தெரியாதவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் அப்படின்ற ஒரு மேட்டரே இருக்காது இல்லையா? அப்போ நம்மளை நம்பி ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றாங்க. அததான் நான் இப்ப வந்து சொல்ல வரேன். என்னன்னா தேவையில்லாத விஷயங்களை, அதாவது மத்தவங்க கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு மைண்ட் டிஸ்டர்பா இருக்குன்னா அப்போ சொல்றது அந்த நேரத்துல ஒரு டெம்பரரி சொல்யூஷன், அது வேற விஷயம். ஒரு நல்ல முன்னேற்றம் நம்ம சார்ந்தோ நம்ம குழந்தைங்க சார்ந்தோ இல்ல நம்ம வந்து கூட இருக்கிறவங்க சார்ந்தோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது சப்போஸ் அவங்க என்ன மனநிலையில இருக்காங்களோ அவங்க சூழ்நிலை என்னவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள ஒரு பொறாமையை உண்டு பண்ணி வைத்தறிச்சலா அது வந்து மாறிடும். அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஆனா அது வந்து அவங்களுடைய அந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்ப உண்டாகக்கூடியது வந்து அவங்களையும் பாதிக்குது நம்மளையும் பாதிக்குது இல்லையா? அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிடும். சோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது வந்து எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சோ கூடுமான வரைக்கும் எதையுமே நம்மளால தடுக்க முடியாது இல்லையா? இந்த உலகத்துல எதுனாலும் அவங்க நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும். நம்மளுக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும் இல்லையா? நம்ம வந்து வைத்தறிச்சப்பட்டு நம்ம உடம்பையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அதை அனுபவிக்க முடியாம போயிடக்கூடாது. சோ கூடுமான வரைக்கும் இதை அவாய்ட் பண்றது நல்லது. சோ எல்லாரையும் வந்து நீங்க ஹாப்பியா இருங்க, உங்க கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஒலிசல் சேனல். நன்றி.